கோவை மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்றைக்கு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ரகசிய தகவலின்படி இன்று அதிகாலை 2 டிஎஸ்பி, 10 இன்ஸ்பெக்டர் மற்றும் 400 காவலர்களை கொண்டு அதிரடியாக செட்டிப்பாளையம் மற்றும் மதுக்கரை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் உள்ள இடங்களில் காலையிலேருந்து சோதனை செஞ்சுருக்கோம். அந்த சோதனையில் இதுவரைக்கும் 13 அக்யூஸ்டு செக்யூர் பண்ணியிருக்கோம். 55 சஸ்பெக்ட் பிடிச்சிருக்கோம். 6.3 கிலோ கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம். 52 கிலோ குட்கா, கூல் லிப் குட்கா இந்த போன்ற ப்ராடக்ட்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 8 வெப்பன்ஸு, அப்புறம் 2 வீலர்ஸ் 46 2 வீலர்ஸு, ஒரு 4 வீலர். 46 2 வீலர் வந்து டாக்குமெண்ட் இல்லாதது, நம்பர் பிளேட்டு ஃபேக் நம்பர் பிளேட்டு, அதே போல் நம்பர் பிளேட்டே இல்லாத வண்டி, இந்த வண்டியில் சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் க்ளீன் கோவை அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இதில் வந்து வெளி மாவட்டங்கள் அங்கேருந்து வந்து குற்றங்கள் பண்ணிவிட்டு இல்லை குற்ற பின்னணி உள்ளவங்க வந்து இங்கே அடைக்கலம் போடுறாங்க. அந்த தகவல் மற்றும் இந்த ஏரியாவில் வந்து தொடர்ந்து போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை செஞ்சுருக்கோம். இதில் இன்னொரு விஷயமாக, இப்போ பிடிபெற்ற குற்றவாளிகளில் 4 பேருக்கு ஏற்கனவே கொலை வழக்கு மற்றும் அட்டெம்ப்ட் மர்டர் மற்றும் ஹர்ட் கேஸ் இருக்குது. அதே போல் இதில் ஒரு வெளிநாட்டவரும் இன்வால்வ் ஆகிருக்காரு. சூடான் நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர்கிட்ட விசாரிச்சுட்ருக்கோம். இப்போ நாங்கள் அவர் ஒரு காலேஜில் படிச்சுட்டு இப்போது அரியர்ஸ் இருக்கிறதுனால அந்த கன்டினியூ பண்ணிருக்காரு. ஸோ அவரையும் விசாரிச்சுட்ருக்கோம். ஸோ மேற்கும் இந்த அக்யூஸ்டுங்க மற்றும் சஸ்பெக்ட் பிடிச்சவங்கள தீர விசாரித்து இவங்களுக்கு இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இதில் வேறு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க, அவங்களெலாம் வந்து விசாரிச்சுட்டு மேற்கொண்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விசாரணை தீவிரப்படுத்தப்படும். தேங்க்யூ. இதில் இந்த மின்னணு சாதனங்களில் வந்து இந்த கூல் லிப்பு அது விற்றவங்ககிட்ட மட்டும் இந்த பேடிஎம் மிஷின்ஸு, அப்புறம் இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் அதெல்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில் மாவட்ட பகுதியில் இந்த பெண்களுக்கு ரைட் நடக்குது. என்ன ரீசனாக எந்த பேர் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் 120 கல்லூரிகள் இருக்குது. அதில் அதிகப்படியான செட்டில்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டில் செட்டிப்பாளையம், மதுக்கரை, கேஜி சாவடி மற்றும் சூலூர், நீலாம்பூர் இந்த ஏரியா தான் வந்து அதிகமான செட்டில்மெண்ட் இருக்குது. இதில் வந்து சில கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸையும் சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து வழி மாறி போயிட்டு இந்த தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து தேவைப்படும் போது அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள மீண்டும் படிக்க வைக்கிறதோ இல்லைனா அந்த காலேஜில் சொல்லி அவங்களோட ஸ்டடீஸை கன்டினியூ பண்ணுறதுக்கும் முயற்சி மேற்கொள்கிறோம். தவறான பாதையில் போகிறவங்கள வந்து ரீஹேபிலிட்டேட் பண்ணுறது, அவங்கள திருந்தி வாழ்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதும் பண்ணுறோம். கொடுங்குற்றங்கள் செய்கிறவங்க இல்லை மெயினாக இந்த ட்ரக்ஸில் பிஸ்னஸில் டீலராக இருந்து சேல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து கல்லூரிகளிலும் மற்றும் அந்த சுற்றுவர பகுதிகளில் வந்து நாங்கள் அந்த அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த அவேர்னஸ் வந்து காலேஜஸ்லையும் கொடுக்குறோம். அதே போல் இப்போது இந்த விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ரெண்டல் கொடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் லோக்கலாக அந்தந்த நகரில் போயிட்டு ஏதாவது தகவல் இருந்தால் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட செட்டிப்பாளையம் லிமிட்டில் நமக்கு ஒரு தகவல் கிடச்சிது. அதன் அடிப்படையில் போய் செக் பண்ணும்போது மதுரையை சேர்ந்த 2 குற்றவாளிகள் வந்து கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க ரூமில் தங்கியிருந்திருக்காங்க. அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணி அவங்களை விசாரித்து ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொதுமக்கள் மற்றும் இந்த உரிமையாளர்கள் வந்து முன் வந்து ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுமாறும் நாங்கள் அறிவித்திருக்கோம். சொல்லுங்க.
இதில் நாங்கள் இப்போ டிஸ்ட்ரிக்ட்டு தனியாக இந்த ட்ரக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஸ்டேஷன் லெவலில் சொன்னால் போதும். பொள்ளாச்சி கிணத்து கடல் பகுதியில் ஒரு பள்ளி மீது பாலியல் பகுதி அதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்? நேற்று அந்த கேஸில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் டீம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லூரியில் இந்த ஸ்கூலில் படித்த பசங்களை எல்லாரையுமே விசாரிச்சிருக்கோம். அதே போல் அதில் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸையும் விசாரிச்சிருக்கோம். நேற்று வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், விசாரிச்சுட்ருக்கோம். எவ்வளோ பேர் மேலே வழக்கு? யார் மேலே வழக்கு? 2 பேர் மேலே வழக்கு போட்டுருக்கோம். ஆசிரியர்கள்? ஆமாம், ஆசிரியர்கள். எந்த செக்ஷன் சார் இது? எந்த செக்ஷன் பிரிவு வழக்கு? நான் சொல்கிறேன். வேறு எதாவது இருக்குங்களா? தேங்க்யூ. நிறையா இப்போ ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு 25 பேர் ஒரே ரூமில் கொண்டு வந்து குடி வச்சுறாங்க. ஒரு குடியிருப்பு ஊருக்குள்ள அந்த இடத்துல நடக்குது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் நம்மளால எல்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. அப்புறம் நிறைய இடத்துல கற்று நடக்குது. இப்போ அங்கே தான் பண்ணியிருக்கோம். நான் போயிட்டு பர்சனலாகவே செட்டிப்பாளையம் மதுக்கரை லிமிட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற ஏரியா வந்தால் அது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் இருக்க ஏரியா. ஸ்டூடெண்ட்டில் மலைக்கு தீர்ந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுனா ஒரு 25 பேர் கொண்டு வந்து வச்சிடறாங்க. 10 கிலோமீட்டர் தான் அப்படி வச்சிடறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் நேரத்தில் அவங்க எல்லாம் தூங்கக்கூடாதுன்னு வந்துடுவாங்க. அவங்க எல்லாம் உள்ள சரி அட்டாச்சுங்க. இது மாதிரி கிணத்துக்கடவுளில் இது அதிகமாக நடக்குது. ஓகே. ரூரல் சைடில் அதிகமாக அந்த ஸ்டூடெண்ட் வச்சு அவங்க கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணி வச்சுக்கிறாங்க. காசு கிடைக்கும் வேண்டிய. அதனால் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. நைட்டு தூங்கவே முடியாது. புரியுது. இப்போ இது வந்து ஒரு வாட்டி பண்ணுறதில்ல. இது தொடர்ந்து இந்த டிரைவ் வந்து சர்ப்ரைஸாக நடத்தப்படும். இது நீங்கள் சொல்கிற தகவல் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். அந்த இடத்துலையும் வீல் கண்டினியூ செக் பண்ணுறோம். சார், இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யாராக இருக்காங்களா சார் கைது பண்ணவங்களா? புரியுங்க. இது போதைப் பொருளில் கைது பண்ணவங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யாராக இருக்காங்களா சார்? இருக்காங்க. அதான் சொன்னேன், 4 பேர் வந்து கொலை வழக்கு மற்றும் 307 கேஸ் இன்வால்வ் ஆன அக்யூஸ்டும் அதில் இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் அக்யூஸ்ட், க்ரைம் அஃபண்டரும் ஒருத்தர் அதில் பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.